தலைவர்களே, நாம் ஒரு குடும்பமாக கர்த்தருக்கு எப்படி ஊழியம் செய்வதை குறித்து இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவது, ஆவிக்குரிய அடித்தளத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு குடும்ப ஜெபம் தவறாமல் ரெகுலராக உங்கள் வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம் எஸ்டாப்ளிஷ் ஃபேமிலி ப்ரேயர் ரொட்டீன். அப்போ நீங்கள் பண்ணும்போது கர்த்தருடைய ஆலோசனைகளையும் அவருடைய வழிநடத்தைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் அந்த ஆவிக்குரிய அடித்தளத்தில் இரண்டாவதாக வேத வசனத்தை ஸ்கிரிப்சர் ரீடிங் டுகெதர், தேவனுடைய வேத வசனத்தை குடும்பமாக நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். கர்த்தர் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். மூன்றாவதாக ஆவிக்குரிய அந்த அடித்தளத்திலே அட்டெண்ட் சர்ச் டுகெதர், முழு குடும்பமாக ஒரே திருச்சபையை நீங்கள் அதில் கலந்து கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். விதவிதமான திருச்சபைகளிலே நீங்கள் ஊழியம் செய்தால் குடும்பம் ஒரே கண்ணோட்டத்தோடு கூட அந்த இலக்கை நோக்கி ஓட முடியாது. முக்கியமாக நீங்கள் குடும்பமாக சர்விங் டுகெதர், முழு குடும்பமாக நீங்கள் ஒன்று இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதிலே நீங்கள் அதில் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஐடென்டிஃபை யுவர் ஃபேமிலி கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ். உங்களை குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தாளந்துகளை கொடுத்திருப்பார். அதை நீங்கள் நன்றாக அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் முழு குடும்பமாக ஒவ்வொருவரும் சபையில் எந்தெந்த ஊழியங்களை செய்ய முடியும் என்பதில் கவனம் செலுத்த முடியும். அந்த முக்கியமாக ஃபைண்ட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாலிபர்களுக்கென்றா வாலிபர்கள், அதே போல் சகோதரிகளுக்கென்று பாஸ்டர் அம்மா அவர்கள் அதில் கவனம் செலுத்தலாம். ஆண்களுக்கென்று பாஸ்டர்ஸ் அந்த ஊழியங்களில் கவனம் செலுத்தலாம். புரியுங்களா? அதனாலே முக்கியமாக உங்களுடைய எந்த பகுதியிலே உங்களுக்கு கர்த்தர் தாளந்துகளை கொடுத்திருக்காரோ அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவதாக சர்வ் இன் யுவர் கம்யூனிட்டி, உங்களுடைய அந்த குழுக்கள், உங்களுடைய ஜெப குழுக்கள், உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒன்றிணைந்து என்ன செய்ய கர்த்தருக்காக ஊழியம் செய்வதிலே அந்த காரியம் மிக முக்கியமாக இருக்கிறது. மூன்றாவதாக மாடலிங் காட்லி வேல்யூஸ், அதாவது நீங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா உங்களுடைய தெய்வீக அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக டெமான்ஸ்ட்ரேட் லவ் அண்ட் கம்பேஷன், அதாவது தேவனுடைய தெய்வீக அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஜனங்களிடத்தில் கைண்ட்னஸ், எம்பத்தி அண்ட் கேர் ஃபார் தோஸ் அரவுண்ட் யுவர் பீப்புள்.